வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மசாலா பூரி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பூரி டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நம்ம எப்போதும் செய்கிற பூரியை விட இதை போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பூரி பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமும் உப்பலாகவே இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா பூரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ வாங்க இந்த பூரி எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த பூரி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ பூரி செய்கிறதுக்கு இப்போ மாவு கலந்து எடுத்துக்குவோம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்குங்க. ரவை சேர்த்ததுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்து நல்லா கையால் இது போல் கசக்கி விட்டு சேர்த்துக்குங்க. நல்ல வாசனையாக இருக்கும். அதே போல் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துக்குங்க. அதையும் நல்லா இது போல் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்குவோம். அப்புறம் இதில் காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. இந்த பூரிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். அப்புறம் கஸ்தூரி மெந்தி 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்குவோம். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா காம்பு இல்லாமல் அந்த இலையை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லா இப்போ மாவை ஒரு தடவை ஒத்தாப்பில் ஒன்று கலந்து விட்டுக்குவோம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதில் மோர் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றி தான் நம்ம இன்றைக்கி பிசைய போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிராக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிரை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடித்து எடுத்துக்குங்க. நல்லா இது போல் தண்ணியாக மோராக இருக்கணும், அதுதான் ஊற்றி நம்ம இதில் கலந்து எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து எந்த அளவுக்கு தேவையோ நம்ம பூரி மாவு எப்படி பிசைவோமோ அதே போல் பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதான். மாவு வந்து ரொம்ப தளர்வாக பிசைஞ்சிடக்கூடாது. பூரிக்கு எப்போதுமே மாவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். நல்லா இப்போ எல்லாத்தையும் ஒன்று கலந்து எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க. மேலே கொஞ்சம் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா இது போல் மேலே ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் தடவி விட்டு இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்குவோம். ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா ஊறி வந்துருச்சு. ரவை சேர்த்துருக்கிறதுனால இன்னுமே கொஞ்சம் நல்லா இருகலாக வந்துருச்சு. இப்படி இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் பூரி நல்லா உப்பி வரும் நமக்கு. இப்போ இதை எந்த அளவுக்கு நமக்கு பூரி எந்த சைஸுக்கு தேவையோ அதே அளவுக்கு உருண்டைகள் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ உருண்டைகளாக ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எப்போதும் பூரி தேய்க்கிறாப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு தொட்டுக்கிட்டும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெயும் தடவிக்கலாம். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதை தொட்டுக்கிட்டு இது போல் நல்லா திரட்டி எடுத்துக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். இது நல்ல ஒரு ஷேப் வேணும் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு மூடி கூட வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக மொத்தமாக இருக்கிற அளவுக்கு பார்த்துக்குங்க. ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிட வேண்டியில, அதே சமயம் ரொம்ப மொத்தமாகவும் தேய்ச்சிடாதீங்க. நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பூரி நல்லா உப்பி வரும் நமக்கு. இந்த மொத்தத்துக்கு இருக்கணும். இதே போல் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் காய வச்சுருக்கேன். பூரி பொரிக்கிறப்ப எப்போதுமே எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா டக்குன்னு எழும்பி வரணும், அதுதான் கரெக்டான பதம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பூரியை போட்டுவோம். இப்போ பூரியை உள்ளே போட்டுக்குவோம். போட்டு ஒரு 2 செகண்ட் கழித்து அது மேலாப்பில் எண்ணெயை லைட்டாக இது போல் தெளித்து விடுங்க. இது போல் செய்யும் போது பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும் பூரி. இப்போ பாருங்கள், நல்லா உப்பி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். அவ்வளோதான், நம்மளோட பூரி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்குவோம். இந்த பூரி பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்காது, அதே சமயம் உப்பலாகவே தான் இருக்கும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கிறிஸ்பியாக இருக்காது, ஆனால் சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்த உடனே அடுத்த பூரியை போட்டோம் அப்படின்னாக்கா உப்பி வராது. ஒரு 2 செகண்ட் கழித்து தான் நம்ம போடணும். எடுத்த கையோடே போட்டோம் அப்படின்னாக்கா உப்பெல்லாம் வராது.
இப்போ பாருங்கள், எடுத்த உடனே நான் போட்டேன். இந்த பூரி உப்பி வரல பாருங்கள், அந்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அளவு வரல பாருங்கள். இப்போ இதை எடுத்துகிட்டு ஒரு 2 செகண்ட் கழித்து அதுக்கப்புறம் இது போல் போட்டோம் அப்படின்னாக்கா, ஒரு பூரிக்கும் இடையில கேப் கொடுத்து எண்ணெயை காய விட்டு போட்டோம் அப்படின்னாக்கா நல்லா உப்புலாம் வரும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க. பூரி போடும்போது இது போல் நல்லா அருமையாக ஒத்தாப்பில் உப்பி வரும். ரொம்ப நாளைக்கு காய விட வேணாம், ஒரு 2 செகண்ட் கேப் விட்டு போட்டிங்கன்னா நல்லா எல்லா பூரியும் நல்லா உப்பெல்லாம் இதே போல் வரும். இப்போ இதே போல் எல்லா பூரியும் நான் பொரித்து எடுத்துக்கிறேன். பொரித்து எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம பூரி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக அருமையாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும். நல்லா இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி சாப்பிட்லாம். தேங்காய் சட்னி கூட சாப்பிட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. நம்ம காரம் எல்லாமே சேர்த்துருக்கோம். அதனால் ரொம்ப அருமையாகவே இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா கெச்சப் வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி ரொம்ப அருமையாக இந்த மசாலா பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதே அளவுகளை பயன்படுத்தி இந்த பூரி ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக சூப்பராக வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.